நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகிறீங்க, இது ஒரு முக்கியமான விஷயம், போகணும், ஒரு வீடு கட்டணும்னு போகிறீங்க, அக்செப்டட் அக்ரீடு, நீங்கள் அது மேலே நம்பிக்கை இருக்குது, 100% உங்களோட அஸ்ட்ராலஜர் ப்ரூவனான அஸ்ட்ராலஜர்னும் போது அவர் சொல்வார், என்ன சொல்வார்னா, உங்களுக்கு பூர்வீகம் ஆகாதுன்னா அந்த பூர்வீகத்தில் போய் நீங்கள் வீடு கட்டக்கூடாது, அங்கே போய் வசிக்கக்கூடாது, வசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வருன்றது 100% அவர் சொல்கிறது உண்மைன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பூர்வீகம் ஆகாதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு வீட்டில் போய் இருப்பீங்க இல்லையா? உதாரணத்துக்கு நாமக்கல்லில் உங்கள் கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, மாணிக்கம்பாளையம்ன்ற ஒரு ஊரில் உங்கள் கிராமம், அதான் கிராமம், அங்கே உங்கள் தோட்டம் இருக்குது, அது பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அங்கேருந்து நாமக்கல் டவுனுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே ஒரு வீட்டில் இருப்பீங்க இல்லையா? அவர் ஜோதிடரோட வேலை எங்கே முடிஞ்சு போச்சுன்னா பூர்வீகம் ஆகாது, அவருக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் தெரியாது, அவர் ஜாதக ரீதியாக பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்லிடுவார். ஆனால் நீங்கள் நாமக்கல்லில் ஒரு வீட்டில் போய் ஒரு வாடகைக்கு இருப்பீங்க, இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பூர்வீக வீட்டில் என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை உள்ள வீட்டில் தான் நீங்கள் நாமக்கல்லையும் இருக்க முடியும். கிராமத்தில் உங்களுக்கு ஒரு பூமி இருக்குது, தப்பான பூமி இருக்குது, அந்த தப்பான பூமியில் என்ன வாஸ்து குறை இருக்கோ அதே வாஸ்து குறையுள்ள வீட்டில் தான் நீங்கள் நாமக்கல்ல இருக்க முடியும் என்பதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கே இருந்தாலும் ஒன்று தான், அங்கே இருந்தாலும் ஒன்று தான். இங்கே ஒரு பாதிப்பு இருக்குது, அங்கே ஒரு பாதிப்பு வராதுன்னா அங்கேயும் அதே பாதிப்பு வரும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல பூர்வீகம் ஆகாதுன்னு ஒரு ஜோதிடர், ப்ரூவனான ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா நான் அக்செப்ட் பண்ணுறேன், நீங்களும் அக்செப்ட் பண்ணிங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இருக்கிற வீடு அந்த பூர்வீகத்தில் என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பு இல்லாத வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா மாற்றம் நிச்சயமாக உண்டாகும்.